ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைல் கிச்சன் அண்ட் நான் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாசிப்பயிறு ப்ளஸ் சேமியா வச்சு சூப்பரான பாயாசம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாஷ் பண்ணிக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் வச்சு ஒரு 4-5 விசில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பால், பச்சை பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் சுண்ட காசி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ தூசி மண்ணெல்லாம் இருந்தால் கூட நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். கடைசியாக வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சால் சரியாக இருக்கும். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம், இல்லை தூசி மண்ணெல்லாம் இருக்கும். பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா குழைய வெந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். இதை நல்லா இப்படி கிண்டி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அது நல்லா குழஞ்சிரும். பால் கொதித்த பால் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தோட தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியமான சைஸில் வச்சுருக்கேன். லைட்டாக கிண்டி கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். அடுப்பில் ஒரு குட்டி கடாய் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகின பிறகு கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் பொன்னிறமாக மாறின பிறகு கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்தெடுத்த முந்திரியை நம்ம பாயாசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்தெடுத்து சேமியாவை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீள நீளமாக இருந்ததுன்னா இப்படி பொடிசாக இப்படி கசக்கி எடுத்துக்கோங்க. அதை நம்ம பாட்டு உடஞ்சிரும்.
போல் தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு சுற்று அரைச்சி எடுத்தால் சரியாக இருக்கும். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். பாயாசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பாயாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வாட்சஸ்.